சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக ஆன்மீக தகவலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சார், எனக்கு எப்படி இந்த டே டு டே லைஃப்பில் இந்த அஸ்ட்ராலஜி வந்து வேலை செய்கிறது அப்படின்னு பார்க்க. அஸ்ட்ராலஜி இட்ஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக அமைஞ்சுருக்கு. நான் கிளாஸில் அஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எந்த நபர்களாக இருந்தாலும் அந்த நபர்கள்ட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம், இது வந்து ஒரு அற்புதமான சித்தர்கள் ஞானிகள் கொடுத்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து மிகப்பெரிய பலன்கள் கொண்டது. அதில் நம்ம பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு அதை எடுத்து பலன்களாக நம்ம சொல்கிறோம். அதை எடுத்துட்டு நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணுறது ரொம்பவுமே முக்கியம். இதில் உழைப்புங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுதான். ஏன்னா எனக்கு நல்ல நேரம் பிறந்துட்டு நம்ம உட்காந்துட்டோம்னா நல்ல நேரம் வராது. அதற்கு உண்டான இன்புட் போட்டால் தான் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும். நல்ல நேரமும் நமக்கு தேவை, அதே சமயத்தில் உழைப்பும் நமக்கு தேவை. இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் தினந்தோறும் சொல்கிறது உண்டு. இன்றைய தினத்தில் நாளுக்கு உண்டான சிறப்புகள், நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வந்து கொண்டாடின்னு இருக்கோம். நமக்கு ரொம்ப விசேஷமாக நிறைய இடங்கள்லேருந்து அந்த கொழு எல்லாம் வச்சதெல்லாம் நம்ம ஆஃபீஸுக்கு அமுச்சு விட்டுருக்கா. ரொம்ப அற்புதமான பலன்கள். சார், உங்களோட வீடியோஸ் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறவா ஏராளமான பேர் இருந்துட்டுருக்கா. இன்றைய தினத்தில் நம்ம நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 5/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:16 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:33 வரை விதியை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 9:06 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை ராகு காலம், காலை 9 மணி முதல் 10:30 வரை யமகண்டம், மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள். பார்த்துட்டிங்கன்னா வள்ளலாருடைய பிறந்த தினம் இன்றைய தினம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும், பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும், பொய்மையே பேசாதிருத்தல் வேண்டும், பெருநெறி பிடித்தொழுதல் வேண்டும், மதமான பேய் பிடியாதிருத்தல் வேண்டும், மறுவு பெண்ணாசை மறத்தல் வேண்டும், உமை மறவாதிருத்தல் வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும், தர்ம மிகு சென்னையில் கந்தகோட்ட துள்வளர் தலம் ஓங்குக, கந்தவேலே சண்முகத் தூயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வள்ளலார் பெருமான் தன்னுடைய திருநாவினால் கந்தகோட்டத்தை பற்றி பாடியிருக்கார். ரொம்ப விசேஷமான மந்திரம். நான் நிறைய சமயங்களில் கந்தகோட்டத்துக்கு போயிட்டு வரது உண்டு. அங்கே போய் முருகா அப்படின்னு சொன்னால் உடனே தீர்வு கிடைக்கும், உடனே பலன்கள் கிடைக்கும். இது உண்மை. நீங்கள் போய் பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கோயிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானைக்கு யார் சக்தி கொடுத்தா? முருகன் தான் சக்தி கொடுத்தார். முருகருக்கு யார் சக்தி கொடுக்குறா? அம்பாள் தான் சக்தி கொடுக்குறா. அப்போ அம்பாளுக்கு யார் சக்தி கொடுத்தா? அம்பாளுக்கு பக்தர்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பிரார்த்தனை தான் சக்தியாக மாறுது. ஏன்னா அந்த சக்தியை உருவாக்குறதே இந்த பிரார்த்தனைகள் தான். என் மக்களுக்காக, என்னுடைய குழந்தைகளுக்காக நான் உருவாகணும். ஏன்னா ஒரு தாய் வந்து தன் குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ கார்த்தால கஷ்டப்பட்டு 5 மணிக்கு எந்திரிச்சிருவா. முடிஞ்சதோ முடியலைன்னா எந்திரிச்சு ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லா காரியமும் பண்ணுவா. யாருக்காக பண்ணுறேன்? குழந்தைக்காக. இந்த சக்தி எங்கேருந்து வந்தது? அந்த குழந்தையுடைய பாசத்துக்காக. அம்பாள் மேலேயும் முருகன் மேலேயும் நம்ம பாசம் வச்சா போதும், உடனே சக்தி கொண்டு எழுந்து அருள் பண்ணுவார். அதுதான் உண்மை. இன்றைய தினத்தில் அதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் நடத்தியே தீரணும், நடந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். நானும் படாத பாடுபடுறேன், நடக்காமல் இருந்தேன். எப்படி நான் எதாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணியே ஆவேன், ஆனால் இப்போ மட்டும் ஏன் இப்படி தடங்களாகுது? இதை நான் ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துடும். பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாள், வேகமாக போகாத, சொன்னா கேளு, சொன்னா கேளு, சொன்னா கேளுன்னு சொல்லுவாள். அதெல்லாம் கரெக்டு. சின்ன வயசில் எப்போவுமே பெரியவங்க சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கும், அது ரொம்ப டஃப்பாக இருந்துட்டுருக்கும். ஃப்ரீயாக இருக்கிறத இப்போ வந்து கெடுக்கிறா, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பா, எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இப்படியே இருந்துட்டுருக்கா, என்ன பண்ணுறது சே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தப்படுவேன். ஆனால்
இது அத்தனையுமே நல்லது தான், நல்லது தான், நல்லது தான். பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லதுக்காகத்தான் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போது அவர்கள் சொல்லக்கூடிய சில காரியத்தை கடைபிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன யோசனைகள்லாம் இன்றைய தினத்தில் வரும். நமக்கு என்ன இவ்வளோ ஐடியா தோன்றதே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கும். சில ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. நமக்கு தான் நடக்கலை, ஆனால் இவங்களுக்கெல்லாம் நடக்கிறது, நமக்கே புரிய வருது, ஏன்னோ நமக்கு தான் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்கள் ஐடியாஸில் நீங்களே சில நேரங்களில் சந்தேகப்படுவீங்க. ரிஷபராசி என்பர்கள் சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கா, ப்ளேயர் பேக் சிங்கராக இருந்துருக்கா, மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான டேட். இந்த இட சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் குறித்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, இடம் மாற்றத்துக்கு ரொம்ப நன்னா இருக்குது. சில மாற்றத்துக்கு ரொம்ப நன்னா இருக்குது. வேலை வாய்ப்புக்காக ஒரே இடத்துல தேடிட்டு இருக்கோம், வேறு இடத்துல தேடி பாருங்கள் சக்ஸஸ் ஆகிடும். கடனுக்காக ஒரே விஷயத்தை தேடிவோம், வேறு இடத்துல தேடி பாருங்கள் சக்ஸஸ் ஆகிடும். திருமண சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நபரே நம்பிக்கைங்க, வேறு நபர்கள்ட்ட நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைங்க, அது சக்ஸஸ் ஆகிடும். ஈடு, இடம் பார்க்கறது, இதை போன்ற விஷயத்த ஒரே ஆள்கிட்ட நம்பியிருக்காங்க, வேறு யார்ட்டா கொடுத்து பாருங்கள் சக்ஸஸ் ஆகிடும். இந்த மாதிரி இடத்தையும் நபரையும் மாற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறும். தம்பி தங்கைக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி இது தினத்தில். ஏதேனும் பொருள் சேர்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஏதாவது தங்கம் வாங்கிறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல முயற்சி, அற்புதமான பலன்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான விஷயத்தை பேசி தீர்ப்பீங்க, அது உங்களுக்கு மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஃபோனில் பேசும்போது பின்னாடி யார் இருக்கா முன்னாடி யார் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மற்றவர்களை பற்றி பேசும்போது அவள் பின்னாடியே இருந்துட்டு இருக்க போகிறா. ரொம்ப கவனம் 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 என்பது தேவை. மிதுன ராசி நேயர்களே. கடக ராசி அன்பர்களுக்கு ஃபேமிலியை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். ஒரு 4-5 நாளாக அப்படி தான் சார் இருக்கு. ஒன்றும் ஏன் கேட்குறல், ஏன்னா பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அது தெரியுமா, நான் பேசாமல் தான் அவள் பிரச்சனையை கொடுத்தேன், இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதே சமயத்தில் உண்மையாகவே சார் நான் தப்பாக நினச்சிட்டேன், ரொம்ப எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் ரெண்டு நபர் 2 விஷயத்தை பற்றி இன்றைய தினத்தில் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அகலக்கால் வைக்காமல் ஆரம்பிக்கும். ரொம்ப இன்னொருத்தரை நம்ப வேண்டாம். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. பணத்தில் ரொம்ப எதிர்பார்ப்பு, இவா கொடுப்பா அதை வச்சு தான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கொண்டு வந்துடாதீங்க. இந்த விஷயத்தில் கவனம் என்பது தேவை. கடகராசி நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களே, ரொம்ப கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபேமிலியில் சின்ன சின்ன இதுக்கு வேண்டி அவள் சொல்கிறதெல்லாம் கேட்குறான்னு சொல்லிவிட்டு அவளை கோவப்படப்படுறது. ஆணாகட்டும் சரி, பெண்ணாகட்டும் சரி, பெற்றவர்கள் குழந்தைகிட்டையும் சரி, குழந்தைகள் பெற்றவங்ககிட்டையும் சரி, இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. சொத்து விவகாரங்களில் மற்றவா விஷயத்தில் தலையிடக்கூடாது, மற்றவங்களுடைய பிரச்சனையில் தலையிடக்கூடாது, அதை ஆன்சர் சொல்லக்கூடாது. அவங்க கேட்காத வரைக்கும். அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. சின்ன சின்ன காரியங்களில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். முடிஞ்ச வரைக்கும் போராடி ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக கூட இன்றைய தினத்தில் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கடவுள் இருக்கார், காப்பாற்றுவார் 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 காப்பாற்றுவார்ங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை உங்களை எப்பவுமே இழக்க விடாது. அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னி ராசி அன்பர்களுக்கு எதையும் ஒரு கை பார்த்துருவோம் சார், சும்மாலாம் இருக்கக்கூடாது. அதாவது நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் சில வசனங்கள் நம்ம சொல்லுவோம். கரெக்ட், பர்ஃபெக்ட். ஏன்னா நீங்கள் உழைச்சிருக்கீள், நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீள், நீங்கள் அதற்குண்டான முழுமையான தகுதி உண்டானவ தான். ஆனால் சில நேரங்கள் ஒருத்தரால் ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியாத நபர்கள்ட்ட போய் இவ்வளோ விஷயங்கள் பேசப்படாது. யார்கிட்ட பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம், இதுக்கு முறையிடுறது கரெக்டாக, இஸ் அ ரைட் பர்சன் ஆர் நாட், இப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு அவட்ட நீங்கள் உங்களுடைய குறை நிறைகளை சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்குது. வீட்லேயாகட்டும் அல்லது வெளியிலேயாகட்டும். கடைசியில் தர்ம சங்கடம் பாரு, எனக்கு யாருமே மதிப்பு கொடுக்கல, யாருமே இது அப்படிங்கிற எண்ணம் வந்துடப்படாது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், படிக்கிறதுக்காக பிரயாணம், படிச்சுட்டே கூட வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் 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 உண்டு. தைரியமாக வெற்றி கொள்ளலாம். இன்றைய தினத்தில் எடுத்த காரியம் லாபகரமாக கூடி வரும்.
கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே. துலா ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் போராடியே பழக்கமாயிடுச்சு சார். இப்போ எல்லாமே விரயம்தான். உண்மையாகவே நான் வெளியில் சொல்லப்படாது. லாபம் விரயம். சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறேன். ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் நல்லா இல்லை சார், என்ன இப்படி நடக்குது அப்படின்னு யோசிப்பேன். அட்லீஸ்ட் செலவுக்கு உங்ககிட்ட சில காரியங்கள் வருது. சில பேர் கடனுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஐம் பெட்டர் தென் தெம் அப்படிங்கிற மாதிரி, அவளை விட நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துன்னு இருக்கும். பட் உங்களுடைய ஹையஸ்ட்டு தாட், அதாவது நான் வந்து அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக போயே ஆகணும், நான் அடுத்தடுத்த நிலைக்கு போயே ஆகணுங்கிற எண்ணம் நிச்சயமாக உங்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கும், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது பண விஷயங்கள், பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், உங்களுக்கு இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன், 1 ரூபா கொடுங்களேன், 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், எத்தனை வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் விஷயங்களை தயவு செய்து என்கரேஜ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 கவனம் தேவை. வீட்டுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம், தவிர்த்துக்கிறது நல்லது. கெட்டதுன்னு நினச்சா டப்புன்னு நிறுத்திடுங்க, அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரும், நல்ல விஷயங்கள் நடக்கும், மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் உங்களுக்கு தருவார். அதே சமயத்தில் நல்ல முயற்சி, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை மற்றவங்க சொல்லும்போது ரொம்ப ஆனந்தம் இருக்குது. எனக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்துருக்கும். என் ஈகோவை தட்டிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க, தயவு செய்து இந்த சின்ன வட்டத்தில் போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் ப்ராட் மைண்டாங்க இருங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இவங்க உனக்கு இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலையும் மாட்டிடாதீங்க. ஒரு காரியத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க, நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கனவுகள், நல்ல கனவுகள் பலிதமாகவும் ஒருத்தர் நினைப்பீங்க, முன்னாடியே நிற்பாங்க. கிடைக்கக்கூடிய சான்ஸை பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் எடுத்து செயல்படுத்துறது நல்லது. சார் பையனை வெளிநாட்டில் படிக்க வைக்கலாமா, வெளியூரில் படிக்க கேள்வியே வேண்டாம். தனுசு ராசிக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பலவிதமான தடங்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போதைக்கு அவர்கள் தடங்கள் கொடுக்குற தசாபுத்தியில் இருக்காங்க. அவங்க சொல்கிற பேச்சை கேட்க வேண்டாம். அதே மாதிரி பெரியவங்க ஒரு காரியம் சொன்னாங்கன்னா அதில் நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கும், அதையும் கவனமாக நீங்கள் கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ரொம்ப தெரிந்தவங்க, நம்பிக்கையானவங்க, உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற நபரை இன்னொருத்தர் குற்றம் சொல்கிறாங்க, தயவுசெய்து ஏற்றுக்காதீங்க. பிகாஸ் அவர்கள் அவங்கக்கிட்டேருந்து பிரித்தா தான் திருப்பி உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இந்த விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். தெய்வ நம்பிக்கை கூடி வரணும். அதே சமயத்தில் விளையாட்டு வினையாகப்படாது. ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே. மகர ராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த பாதை கரெக்டு தான். நான் வந்து இது தப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு எண்ணங்களில் நீங்கள் கன்க்ளூஷன் ஆவீங்க. அதே சமயத்தில் சின்ன சின்ன காரியத்தில் கோவித்து கொண்டவங்ககிட்ட நீங்களே போய் சாதாரணமாக பேசி ஐம் வெரி சாரி, நான் இப்படி பேசிட்டேன், இந்த மாதிரி மன்னிக்கவும் தெரியும், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மன்னிப்பு கேட்கவும் தெரியும். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிருவீங்க. தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவா, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் டைரக்டராக இருந்தால் ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கவங்க, சவுண்ட் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மிஷினரிஸ் எல்லாம் வச்சு இயக்கின்னு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணி ஏசி மெக்கானிக்காக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஃபேமிலியில் மட்டும் பேசும்போது கவனம் என்பது தேவை. இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சில நேரங்களில் சில இடங்களில் வரும். நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, ஒருவேளை நம்ம தப்பாக பேசிட்டோமோ அப்படிங்கிற விஷயங்களை. மகர ராசி நேயர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு சில நேரங்களில் முடியாத காரியங்களை செய்யக்கூடாது. சில தப்பான விஷயங்களை எடுத்து நடத்துறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில வினாடிகள் யோசித்து சில காரியங்களை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக மற்றவ காரியங்களை, அதாவது ரகசிய காரியங்கள், உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்தை வெளியில் சொல்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி நேயர்களே, வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னொருத்தர்களை பற்றி ஃபோனில் பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில்
மீன ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். திருமண காரியங்கள் கூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், பிரயாணங்கள்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன 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 விஷயங்களை பார்த்து பார்த்து ஒரு ஏற்றி சில காரியத்தை பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிலர் உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட் பேசினா நீங்கள் ஃபுல்லாக அதை கேட்டுக்கிறது, லிசன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு பதில் சொல்லாதீங்க. ஒருவேளை நம்ம சொல்கிறது தப்பாக கூட இருந்துட்டுருக்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சேமிப்பு மன திருப்தியை தரும். ஒரு கடன் இருந்து அதை அடைச்சிருவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்தால் சில நேரங்களில் நம்மக்கிட்ட தப்பு இருந்ததுன்னா அதை தாராளமாக போய் அவங்கக்கிட்ட சாரி கேட்கலாம். அதில் எந்த விதமான சங்கூச்சமும் பட வேண்டாம். மீனராசி நண்பர்களுக்கு 12 ராசிக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டே அப்படின்னா நவராத்திரியினுடைய அதாவது பிரதமம் முடிஞ்சு 3வது நாளாக இருக்குது, அமாவாசை முடிஞ்சு 4வது நாளாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். நம்மளுடைய ஜாதகத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் இருந்தால் கண்டிப்பாக போயிடும். ஏன்னா சக்தி வழிபாடு ரொம்ப சித்தி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாள். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக பாவிக்கக்கூடிய அந்த தேவி துர்க்கையாகவும் அடுத்தது லக்ஷ்மியாகவும் அடுத்தது சரஸ்வதி அம்பாளாகவும் நம்ம ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு முறை அந்த தேவியினுடைய பிரதிபலிப்பு நமக்கு இருந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணேன் சார், வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணேன் சார். இன்றைக்கி கேசரி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்குறதா இருக்குது. அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புஷ்பம், நான் மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணேன். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் அம்பாளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி எடுத்து வச்சு பூஜை பண்ணேன். இன்றைய தினத்தில் நான் மகாலட்சுமிக்கு பிக்ஷி பூனால் அர்ச்சனை பண்ணுறேன் சார். ரொம்ப விசேஷம். முதல் 3 நாளில் நான் பார்த்துட்டேன்னா நீல கலரில் துர்கை அம்பாளுக்கு உடுத்தினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்பாளுக்காக நான் ஆரஞ்சு கலரில் உடுத்தின்னு இருக்கேன் இந்த 3 நாள். அடுத்தது சரஸ்வதி அம்பாள். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்து 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 தீபலக்ஷ்மியாக, தீப தேவியாக, கலச தேவியாக, கொழு தேவியாக ஒவ்வொரு பக்தர்களும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது. இது நவராத்திரி உற்சவ நாளில் இன்றைய தினத்தில் அதுவும் வள்ளலார் பெருமானுடைய பிறந்த நாளாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் நவராத்திரியோட சேர்த்து முடிஞ்ச அருட்பா ஒரு தடவை படித்து பாருங்க. அருட்பாவை நீங்கள் படித்து பார்த்துல திருவருட்பாவை படித்து பார்த்துட்டேன்னா இந்த உலகத்தினுடைய பஞ்சபூதங்களுடைய இயக்கமும் சாகா கலைன்னு சொல்லுவாள். இது உண்மையாகவே உங்களுக்கு தெரிய வந்துடும். உள்ளுக்குள்ளே ஒரு சித்தி இருக்குது, ஒரு சித்தம் இருக்குது. அந்த சித்தத்தை அறிந்து கொள்கிறதுக்கு இந்த அருட்பா ரொம்ப உபயோகரமாக இருக்கும். திருவருட்பா படித்தவாளுக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஞானம் பிறக்கிறதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. வள்ளலார் பெருமான் அவ்வளோ சொல்லுவாள். புலால் உள்ளுதல் தவறுன்னு சொல்லுவாள். புலால் சாப்பிடப்படாது, அது அவங்களை பாதிக்கும். அது வள்ளலார் பெருமான் சொன்னது. அதே மாதிரி எக்காலத்திலையும் உதவ வேண்டும்ங்கிறது வள்ளலார் பெருமானுடைய வாக்காக இருந்துருக்கு. இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் வள்ளலார் பெருமான் சொல்லியிருக்கார். அது அருட்பாலில் நமக்கு தெரிய வருது. அருட்பாலில் பஞ்சபூதங்களை பற்றியும் மனிதனுடைய இயக்கத்தை பற்றியும் சாகா கலையை பற்றியும் தன்னுள் இருக்கக்கூடிய ஜோதியை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்கிறார். இன்றைக்கி நவராத்திரி உற்சவத்தோடு சேர்ந்து திராட்டகம்னு சொல்லுவாள். அதாவது அந்த தீபத்தை பார்த்து அருட்பாவோட தடவை படித்து பாருங்கள். வள்ளலாருடைய சித்திகள் உங்களுக்கு புரிய வரும். உங்கள் லைஃப்பில் குருவாக இருந்து உங்களை வழி நடத்துவர். அதுதான் உண்மையும் கூட. சென்னையில் இருந்தேன் அப்படின்னா கந்தக்கோட்டத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயமாகவும் பெரிய மாற்றமாகவும் அங்கே நிகழும். அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா பெரும் மாற்றம். அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடியவங்களே சொன்னாங்க, சார் நிறைய பேர் நீங்கள் சொல்லி இங்கே வந்துட்டுருக்கா, அன்னதானம் போட்டுருக்கா, ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. கோயிலுடைய திருப்பணிகள்லாம் நடக்கும்பொழுது நம்ம எப்போவுமே கலந்து கொள்வது நல்லது. அது இந்த கோயில் தானே அந்த கோயில் தானேன்னு கிடையாது. எல்லா கோயில்களையும் நீங்கள் கலந்து கொள்வது அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லி இன்றைய தினத்தில் வள்ளலாருடைய திருநக்ஷத்திரம் கொண்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நவராத்திரியினுடைய உற்சவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறத்துக்கு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.